ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் போஸ்ட் ஹேர் கேர் ரொட்டீன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்துட்டு அந்த ஹேர் வந்துட்டு ஃப்ரியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு ரொட்டீன் தான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி தான். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்டாக வந்துட்டு புரியும். ஸோ ஸ்ட்ரெயிட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்க ரெகுலரா வந்து பார்க்க முடியும். அண்ட் ஸ்ட்ரெயிட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஹேர் கேர் ரொட்டீன் அப்படின்றனால ஹேர் வாஷ்க்கு அப்புறமா தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். பட் அட் த சேம் டைம் ஆஃப்டர் உங்களோட ஹேர் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா ஸோ பிஃபோர் தட் இஸ் ஹேர் வாஷ்க்கு பிஃபோர் ஹேர் ஆயிலிங் அண்ட் ஆல்சோ சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ஹேர் ஆயிலும் அப்ளை பண்ணியிருக்கேன் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தட் இஸ் பியூட்டி அண்ட் பிளானட்டோடைய இந்த ஃப்ரீ ஷாம்பு தான். இதில் சல்ஃபேட் ஃப்ரீ அண்ட் ஆல்சோ ஃப்ரிஸ் கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ அதனால் இது வந்துட்டு இன்னும் ரிசல்ட் நல்லாவே தரும். ஸோ இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணும் போது அண்ட் இப்போது ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற டவல் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அண்ட் ரொம்ப ஹார்டாக இருக்கிறது யூஸ் பண்ணால் ஹேர் நல்லா டேமேஜ் அண்ட் ஃப்ரிஸி ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காட்டன் டவலில் அந்த ஹேரில் இருக்க வாட்டர் எல்லாமே அப்சர்வ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டவல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பனியன் கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அது யூஸ் பண்ணும்போது ஃப்ரிஸ் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் அண்ட் ஹேரும் அவ்வளோ டேமேஜ் ஆகாது. செகண்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேரில் இருக்க மோஸ்ட் ஆஃப் தி டேங்கிள்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த டைம் வந்துட்டு எடுக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கையிலேயே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹேரை வந்துட்டு பிரித்து விடலாம். அண்ட் இப்படி பண்ணும்போது C+ செய்யும் போது அவ்வளோ டேங்கிள்ஸ் வந்துட்டு இருக்காது. அண்ட் இப்போ நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக கூட வரும். ஹேர் கொஞ்சம் வந்துட்டு வெட்டாக இருக்கனால ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு அந்த சிக்கல்லாமே உடஞ்சிரும். ஸோ அதனால இந்த மாதிரி கையிலேயே நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி எடுத்து விடலாம். அண்ட் ஹேர் வாஷ் அப்பயே நல்ல ஷாம்பு அண்ட் கண்டிஷனர்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சிக்க எடுக்கும் போது ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி ஈஸியாக வந்துட்டு இந்த டேங்கிள்ஸ் வந்துடும். ஸோ எனக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. இது நம்ம ரொம்ப ட்ரையாக இருக்க ஷாம்பு யூஸ் பண்ணோம்னா ஒரு மாதிரி ஹேரே உடஞ்சி தான் நம்ம வந்துட்டு பிரிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் சீரம் வந்துட்டு அப்ளை பண்ணணும். பிகாஸ் 90% ஆஃப் ஹேரில் வந்துட்டு ஈரம் இருக்கும் போதே நம்ம வந்துட்டு ஹேர் சீரம் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஹேர் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் சீரம் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராடக்ட் அண்ட் இது வந்துட்டு சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் டைப்புக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட்லி நிறையா சீரம் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அது யூஸ் பண்ணக்கப்புறம் ஹேரோட டெக்ஸ்சர் அப்படியே இருக்கும் அண்ட் டேங்கிள்ஸும் போகாது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்கள் ஹேருக்கு அது செட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ எந்த சீரம் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்துட்டு சாஃப்ட் அண்ட் ஃப்ரியாக அண்ட் ஆல்சோ டேங்கிள்ஸ் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகுதோ ஸோ அதுதான் உங்கள் ஹேருக்கு வந்துட்டு செட்டாக இருக்கும். அண்ட் நான் ஒரு 2-3 சீரம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால ஸோ இது வந்துட்டு எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. அண்ட் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணணும் நல்ல சீரமாக இருக்கணும்னா இந்த ட்ரெஸ்ஸுமியோடைய ஹேர் சீரம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆப்டிமேக்ஸ்ன்னு சம்திங் எதுவும் ஒன்று இருக்குது. ஸோ அது நல்லாயிருக்கும். ஸோ ஆஃப்டர் ஹேர் வாஷ் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது ஹேர் நல்லா ஃப்ரீயாக கண்ட்ரோலாக இருக்கும். அண்ட் ஹேர் சீரம் அப்ளை பண்ணும்போது ஸ்கேல்ப்புக்கு வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடாது. அது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும். ஸோ நான் வந்துட்டு என்னோடய ஹேரில் எண்டு வரைக்கும் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் மோஸ்ட்லி அப்ளை பண்ணி முடிக்கிறப்பயே வந்துட்டு ஹேர் நல்லா வந்துட்டு காஞ்சி ஃப்ரீயாக வந்துட்டு இருக்கிறத நீங்களே வந்துட்டு பார்ப்பீங்க இப்போது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்கிள்ஸ் எல்லாமே இப்போ கோம் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடன் கோமில் கொஞ்சம் வைடாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லை உங்களுக்கு பிளாஸ்டிக் கோம் தான் இருக்குன்னா அதுவே கொஞ்சம் வைடாக இருக்கிறதா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கு எடுக்கிறதுக்கு இந்த ஒயிட் கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஹேர் நிறையா வராது. ஸோ நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணிப்பேன். இல்லைனா இந்த ஒரு உடன் கோம் இருக்கு இல்லையா, ஸோ இது யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் பிளாஸ்டிக்கை விட உடன் கோம் யூஸ் பண்ணும் போது இந்த ஃப்ரிஸ் வந்துட்டு அவ்வளோவா உங்களுக்கு வராது. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும் போது தான் கொஞ்சம் வந்துட்டு ட்ரை ஆகும். அண்ட் எப்போதும் போல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து அப்படி டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்துட்டு ஹேர் ஸ்டைலிங் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வெளியெல்லாம் போறீங்க அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது இந்த மாதிரி எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃப்ரண்ட் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணால் நல்லாயிருக்கும். பிகாஸ் இங்கெல்லாம் ஹேர் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் வரேன்.
நீங்கள் எந்த ஹேர் ஸ்டைலிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஸ்டெப்க்கு அப்புறமா நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி நான் இந்த ஃப்ரண்ட் பேங்க்ஸ் மட்டும் நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு வந்துட்டு அகேரோடைய வால்யூம்னைசர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் பண்ணாது, பட் உங்களுக்கு நேச்சுரலான ஸ்ட்ரெயிட் லுக் வந்துட்டு இருக்கும். அண்ட் ஹீட் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ண ஹேர் சீரமில் ஹீட் ப்ரொடக்ஷன் இருக்கனால நான் செப்பரேட்டாக ஹீட் ப்ரொடக்ஷன் எதுவுமே யூஸ் பண்ணல. அண்ட் ரொம்ப குச்சி மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரிலாம் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வேவியாக இருக்க மாதிரி ஹேர் கொஞ்சம் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேச்சுரலான ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ண மாதிரி வந்துட்டு இருக்கும். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டைல் பண்றதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா ஹோல்ட் ஆகணும், இல்லை உங்களுக்கு நல்லா ஷைன் இருக்கணும் ஹேர் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, செட்டிங் ஸ்ப்ரே இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஸ்ப்ரே எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாமே நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப அஃபோர்டபுளா வந்துட்டு ஒரு ஹேர் ஸ்ப்ரே வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஹேர் பியூரோடைய ப்ரொஃபஷனல் சீரிஸோட ஹேர் சீரம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் சீரமாவும் நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷைன் ஸ்ப்ரேவாவும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரொஃபஷனலா உங்களுக்கு ஒரு லுக் இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அதுவுமே கொஞ்சம் அஃபோர்டபுளா இருந்துச்சுன்னா ஸோ நம்மளும் வந்துட்டு ஈஸியா அஃபோர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதனாலதான் இந்த ஒரு பிராண்ட் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஷைன் ஸ்ப்ரே ஹேர் சீரம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணும்போது நீங்க என்ன ஸ்டைல் பண்றீங்களோ அது வந்துட்டு அப்படியே ஹோல்ட் ஆகி நிக்கிறதுக்கும் தனியா ஸ்ப்ரே இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஹேர் பார்க்க ஃப்ரிஸியா இருக்கு அண்ட் கொஞ்சம் ஷைன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே ஷைன் ஸ்ப்ரே அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இப்போ நான் சூஸ் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர் பியூரோடைய ஷைன் சீரம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே டைப்ல தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இதையே நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஹேர் ஸ்ப்ரே அண்ட் ஹேர் ஸ்டைலிங் டூல்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த பிராண்ட் வந்துட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளா இருந்துச்சு. ஸோ அதனாலதான் நான் இது சூஸ் பண்ணிருந்தேன். ஃபேஸ்ல வந்துட்டு படக்கூடாது. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் வந்துட்டு தள்ளி வச்சுதான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஹேர்ல மட்டும் படுற மாதிரி யூஸ் பண்ணிக்க போறேன். வந்து தெரியும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு அந்த ஒரு ஃப்ரிஸ் ஃப்ரீயா அந்த ஒரு ஷைனியான ஹேர் வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்துட்டு நார்மல் ஹேர். ஸோ அங்கங்க அந்த சின்ன ஹேர் எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ரிஸியா வெளியில தான் வந்துட்டு தெரியும். பட் அது வந்துட்டு செட்டில்ட் ஆயிருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த ஹேர் நல்லா செட்டில்ட் ஆகி நல்லா ஃப்ரிஸ் ஃப்ரீயா இருக்க மாதிரி ஒரு ஷைன் வந்துட்டு கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஷைன் ஸ்ப்ரேயோடைய ஒர்க்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஹேர் விட்டுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ரீ ஹேர் இருக்குன்னா ஸோ இந்த மாதிரி உள்ள இருக்க அந்த குட்டி ஹேர் எல்லாமே வெளியே தெரிஞ்சா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம செட் டவுன் பண்ணும் போது பாக்கிறதுக்கு இன்னும் நல்லா வந்துட்டு நீட்டா இருக்கும். யூஸ் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஹேர் வந்துட்டு ஃப்ரிஸ் ஃப்ரீயா மெயின்டைன் பண்ணலாம் அண்ட் டேங்கிள்ஸ் ஃப்ரீயா மெயின்டைன் பண்ணலாம். ஸோ முக்கியமா எல்லாத்துக்குமே இதுதான். ஸோ ஹேர் ஃப்ரீ ஹேர் விட்டாலே டேங்கிள்ஸ் ஆயிடும் அண்ட் ஆல்சோ ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் பேசிக் ஹேர் ஸ்ப்ரே, அதனால வந்துட்டு ஹோல்ட் அவ்வளவா இருக்காது. பட் அந்த ஷைனும் அந்த ஃப்ரிஸ் ஃப்ரீயும் நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஆக்சுவலி ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ற மாதிரி இருந்தாலும் வாஷ் பண்ணிக்கலாம். சோ அப்படி இல்ல அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் டைம் ஹேர் வாஷ் பண்ணுவீங்களா, லைக் 2 days ஒன்ஸ் நீங்க வாஷ் பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். பை.